கைப்பட்டார். இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் நாளில் வானத்திலிருந்து ஒரு தூதன், வானத்திலிருந்து ஒரு சத்தம் கடந்த மே மாதம் தியானித்தோம். இன்றைக்கு வானத்திலிருந்து ஒரு தூதன், ஒரு தூதன். தேவன் எதையும் செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது வானத்திலிருந்து ஒரு தூதன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 22 அதிகாரங்களை நீங்கள் இன்னொரு முறை படிக்கும்போது கவனிச்சிங்கன்னா 7 முறைக்கும் அதிகமாக வானத்திலிருந்து 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 என்ற வார்த்தைகள் திரும்ப திரும்ப வருவதை நாம் வேதாகமத்தினுடைய கடைசி புத்தகத்தில் நாம் பார்க்கலாம். ஏசாயா 66:1 இப்படி சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஏசாயா 66:1, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 66:1 முதல் பகுதி, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. ஆகவே நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது பாருங்க. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. அவ்வளோ பெரிய தேவன் எனக்கு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டுங்கன்னு சொன்னாரா? அல்லது எனக்கு ஒரு பெரிய ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னாரா? சொல்லல. நம்மால் அதை செய்யவும் முடியாது. அதே அதிகாரத்தில் 2ஆம் வசனம் 66:2 கடைசிய பாருங்க, சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்கொண்டு என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று ஏசாயா 66:2 பார்க்கிறோம். என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் தேவன் என்ன விரும்புகிறாரு? எனக்கு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டுங்க, எனக்காக ஒரு பெரிய சாதனை சாதிக்கிறவர்கள் எத்தனை பேர்? அப்படிப்பட்ட தலைவர்கள், அப்படிப்பட்ட அறைகூவல்களை நாம் உலகத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் 2ஆம் வசனத்தின் கடைசி, ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்கொண்டு என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே, அந்த வார்த்தை நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். 3ஆவது வசனம் என்று நினைக்கிறேன். கர்த்தருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவர்களே அவருடைய வார்த்தையை கேளுங்கள். ஏசாயா புத்தகம் ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் என்று நமக்கு தெரியும். வேதாகமத்தினுடைய ஒரு சிற்றூறு என்று நாம் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை அழைக்கிறோம். வேதாகமத்தில் 66 புத்தகங்கள், அதுபோலவே ஏசாயாவில் 66 புத்தகங்கள். வேதாகமம் 2 பகுதி, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் 39 அதிகாரங்கள், புதிய ஏற்பாட்டில் 27. அதுபோலவே ஏசாயா 66. அந்த ஏசாயா புத்தகத்தை 2 பாற்றாக பிரிக்கலாம். முதல் பகுதி, அதே போலவே முதல் 39 அதிகாரங்கள். அந்த 39 அதிகாரங்கள்லையும் தேவனுடைய மகத்துவம், அவருடைய ஆளுகை, அவருடைய நியாய தீர்ப்பு, இதெல்லாம் அந்த 39 அதிகாரத்தில் இருக்கும். ஆனால் 40லிருந்து 66 அந்த 27 அதிகாரத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அதுவும் குறிப்பாய் 41 படிச்சிங்கன்னா, என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று சொல்லுவார். அது புதிய உடன்படிக்கை, புதிய ஏற்பாட்டினுடைய சத்தியத்தை மையமாக வைத்து அந்த ஏசாயா புத்தகத்தினுடைய 2வது பகுதி சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். பலமுறை சொல்ல நாம் கேட்டிருக்கிறோம். அப்போ வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, ஆனாலும் நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நம்முடைய சாதனை அல்ல. தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? குறிப்பாக இந்த கடைசி நாட்களில் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? 66:2 பின்பகுதியும் 3ஆம் வசனத்தின் முதல் பகுதியும், சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்திற்கு நடுங்குகிறவனே. அப்படின்னா ஏதோ நம்ம அப்படியே நடுங்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் அதல்ல. இன் மை ஹார்ட்
என்ற இருதயத்தில் எனக்குள்ளதை அவருடைய வார்த்தைக்கு நான் நடுங்குகிறவனாக இருக்கிறேன்னா, வார்த்தை வார்த்தை அவர் வார்த்தையின் தேவனாக இருக்கிறார். நாம் ஒரு ஒரு ஐடல் ஒரு எதையோ நாம் ஆராதிப்பதல்ல, அப்படி ஒன்றுக்கு முன்பதாக நாம் போய் நின்று நாம் அப்படியே நடுங்குவதல்ல. தேவனுடைய வார்த்தை, தேவன் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தையை வர்ணனை பண்ணியிருக்கிறாரா, மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். சகல பிரஸ்தாபம், எவ்வளவோ பிரஸ்தாபம் தேவனுக்கு இருக்குது. ஆனால் எதை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார்? வார்த்தை. ஏன்னா அவர் வார்த்தையின் தேவன். ஆதியாகமம் முதல் அதிகாரத்தில் வார்த்தையினால்தான் அண்ட சராசரங்கள், இந்த முழு உலகத்தையும் அவர் உண்டு பண்ணினார். வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், ஏன் வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கூட அவர் சித்தம்தான் நடக்குதாங்க. தானியேல் 7ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவீர்களானால் 9வது வசனத்தில் தானியேல் 7:9, நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். பாருங்க, சிங்காசனங்கள் வைக்கப்பட்டிருந்தது. தானியேல் 7:9, நான் பார்த்து கொண்டிருக்கையில் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிற தானியேல் சொல்லுகிறார், நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. அடுத்த வார்த்தையை நல்லா கொஞ்சம் கவனிங்க, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனுடைய சரியான மொழிபெயர்ப்பு நித்திய ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீண்ட ஆயுசுள்ளவர், எவ்வளவு நீளம் இருந்தாலும் அதுக்கு என்ன இருக்கும்? ஒரு எண்ட் இருக்கும், ஒரு முடிவு இருக்கும்ல. எவ்வளவு நீளமாக இருந்தாலும், இந்த ட்ரெயின் புகைவண்டி நான் நீளமாக இருக்குதுன்னு சொல்லுவோம், ஆனால் அதுக்கும் ஒரு முடிவு இருக்கும். எவ்வளவு நீளமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு எண்டு ஒன்று உண்டுங்க. வேதம் சொல்லுது, நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர். அதுவும் தவறல்ல, ஆனால் நித்திய ஆயுசுள்ளவர், நித்திய நித்திய எட்டர்னல் காட், நித்தியமான தேவன், நித்தியமானவர், ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி, கடைசி பகுதி, அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாக இருந்தது. நான் ஏற்கனவே சொன்னது போல, இதே வேத புத்தகத்தில் நீங்கள் தானியேல் 3ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா நமக்கு தெரியும், ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரை பற்றி நமக்கு தெரியும், படித்திருக்கிறோம், சரித்திரங்களில் படித்திருக்கிறோம், புத்தகங்களில் படித்திருக்கிறோம், வேதாகமத்தில் படித்திருக்கிறோம். தானியேல் 3ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தில் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான என்ன சிலை? கற்சிலை அல்ல, ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் ஒரு பெரிய சமபூமியில் நிறுத்தி, 2ஆம் வசனத்தில் ராஜா நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி எல்லா தலைவர்களுக்கும் அழைப்பு போகுதுங்க. ராஜா நிறுத்தின சிலையினுடைய அந்த பிரதிஷ்டைக்கு வர தவறுனா என்ன நடக்கும் என்று நான் சொல்ல வேண்டியதில்லை, நமக்கு தெரியும். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும், 60 முழ உயரம் அப்படின்னா 90 அடிக்கும் அதிகம் அல்லவா? ஒரு முழம் என்பது 1.5 அடி. அப்படியானால் 90 முழ உயரத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அதுவும் எப்படிப்பட்ட சிலையா? 6 முழ அகலம். அப்படியானால் 4.5 4.5 அடி அகலம் கொண்ட பொற்சிலை பண்ணுவித்து என்று வாசிக்கிறோம். என்னை கேட்கிற எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் உயரமான உயரங்களை குறித்து பெருமை அடித்து கொண்டிருக்கிற உலகத்துக்குள்ளே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ உயர்ந்த சிலைகளை பார்க்கிறோம், கற்சிலைகளை பார்க்கிறோம். இவ்வளவு உயரமாய் பொற்சிலை இன்றைக்கு இருக்குதான்னு எனக்கு தெரியாது, ஆனால் கற்சிலைகள் இருக்குது. ஏன் கன்னியாகுமரி மாவட்டத்தில்
கன்னியாகுமரி கடற்கரை ஓரத்தில் இருக்கிற திருவள்ளுவருடைய அந்த உயர்ந்த சிலை, இது போன்ற பல காரியங்களை நாம் பார்க்கிறோம். இங்கே கவனிக்கிறோம், அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம், அதாவது இன்றைக்கு சிலருக்கு நாம் சிலைகளை ஏற்படுத்துவது கூட மற்றவர்கள் அவர்களை கௌரவிக்கும்படியாக அல்லது அவர்களை நினைவுபடுத்தும்படிக்காக அவர்களுடைய செயல்கள், அவர்களுடைய பலவிதமான ஆராய்ச்சிகளை புகழ்வதற்காக செய்கிற ஒன்று. ஆனால் நேபுகாத்நேச்சார் தன்னையே வைத்துக்கிட்டு இருந்தான். இது நமக்கு இந்த புதிய மாதத்தினுடைய முதல் நாள் எனக்கு உங்களுக்கு அது ஒரு எச்சரிப்பாக இருக்குது. நாம் யாரை உயர்த்துகிறோம்? அப்பாவை உயர்த்திக்கிட்டே இருக்கிறோமா? அப்பாவை நான் உயர்த்தி கொண்டே இருந்தால் போதுங்க. அவரை உயர்த்திக்கிட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பார், நம்ம உயர்த்திக்கிட்டே இருப்பார். சொல்ல வேண்டாம். அப்பாவை நாம் உயர்த்தி பிடித்து கொண்டே இருப்போமானால் அவர் நம்மை உயர்த்தி பிடித்து கொண்டே இருக்கிற தேவன். ஆகவே உயரமான சிலைகள், ஏன் உயரமான கட் அவுட்டுகளை பார்க்கிறோம். இவ்வளவு உயரமான கட் அவுட்டுகள் இருக்குது. ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரா? நம் தேவன் எவ்வளவுதான் அந்த பெரிய பொற்சிலைங்க, ஆனால் அதுக்கு உயிர் இருக்கா? உயிர் இருக்கா? சில நேரங்களில் வரும் பாருங்க, சிலையை உடைச்சிட்டாங்கன்னு வரும். ஆனால் சிலையை உடைத்து விட்டார்கள் என்று மற்றவர்கள் தான் அதற்கு தங்களுடைய ஆதங்கத்தை தெரிவிப்பார்கள். ஆனால் அந்த சிலை தன்னுடைய ஆதங்கத்தை தெரிவிக்குமா? இல்லை. ஏன்? உயிரற்றது. ஆனால் ஏசாயா 6ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தில் படிக்கிறோம், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் உயிருள்ளவரும் உன்னதமானவருமாக இருக்கிறார். அவருக்கு உயரமே கிடையாதுங்க. ஏசாயா 6:1, உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன். ஆண்டவர் உசியா ராஜாவுடைய நாட்கள், அப்பதான் ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டிருக்கிற காலம் அது. உசியா ராஜாவினிடத்துல ஏசாயாவுக்கு ரொம்ப செல்வாக்கு இருந்துச்சு. நீ ஹிஸ்டரி படிச்சுக்கின்னா தெரியும். இந்த உசியா ராஜாவினிடத்துல ஏசாயாவுக்கு அதிக அளவுக்கு செல்வாக்கு இருந்தது. அதுலேயே அவர் ரொம்ப தைரியமா இருந்தார். ஆனால் ஒரு நாள் வந்தது, உசியா ராஜா மரணமடைந்த அதே வருஷத்துல சோர்ந்து போய் படுத்துக்கொண்ட ஏசாயாவை கர்த்தர் எப்படி உயிர்ப்பிக்கிறார் தெரியுமா? ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன், அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அவர்கள் 3ஆம் வசனத்தில் ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்தது என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய ஒரு தேவனைத்தான் இன்றைக்கு நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில குறைவுகள், அந்த ஏசாயாவுடைய நாட்களில் ஏற்பட்ட அந்த ஒரு சம்பவத்தை 6:1 முதல் பகுதியில் படிக்கிறோம். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு இழப்பு, எதிர்பாராத ஏதோ ஒரு இழப்பு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்குதா? அவரைத்தாங்க நாங்கள் நம்பி இருந்தோம், அவரைத்தான் நாங்கள் குடும்பத்திலேயே எங்களுடைய நம்பிக்கை அவர் தான். மலை சாய்ந்தது போல சாய்ந்து விட்டது என்று ஒருவேளை குமுறிக்கொண்டிருக்கிறோமா? வேதம் சொல்லுது, உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் என்னை ஏசாயாவை தேவன் விட்டுறல. ஏன் தெரியுமா? ஏசாயா ஒரு தேவனுடைய மனுஷன், தேவனுடைய தீர்க்கதரிசி. அந்த ஏசாயாவை விட்டுறல கர்த்தர். மனுஷன் முகத்தை பார்க்குறான், ஆனால் கர்த்தர் எங்கே பார்க்குறாரு தெரியுமா? இருதயத்தை அவர் பார்க்கிறார். ஏசாயாவுடைய இருதயத்தை பார்த்ததுனால ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஒரு தரிசனத்தை அவருக்கு காண்பிக்கிறார். ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராக கண்டேன். வேதத்தை நாம் அனுதினமும் வாசிக்கிறோம் அல்லவா? இதில் நாம் அவரை பார்க்கிறோமா? தேவனை பார்க்கிறோமா?
நிறைய திருவசனங்கள் நம்முடைய இருதயத்தில் பதிந்திருக்கிறது அல்லவா? மனப்பாடம் பண்ணி இருக்கிறோம். பலமுறை படித்து எத்தனையோ திருவசனங்கள் நம்முடைய இருதயத்துக்குள் அது தேங்கி இருக்கிறது, தங்கி இருக்கிறது அல்லவா? அந்த வசனங்கள் மூலமாக கர்த்தரை நாம் பார்க்கிறோமா? அவர் நம்மோடு கூட பேசுகிறாரா? அந்த அனுபவம் தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மிக 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 அவசியமான ஒன்று என்பதை மறக்கக்கூடாது. தானியேல் 4:24 கூட படிச்சிங்கன்னா, அதாவது அந்த நேபுகாத்நேச்சார் தன்னையே ரொம்ப புகழ்ந்ததுனால என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லுவதற்கு நேரம் இல்லை. தானியேல் 4ஆம் அதிகாரத்தை கட்டாயம் இன்றைக்கு போய் ஒருக்கா படிச்சிருங்க. ஏற்கனவே படித்திருக்கலாம், இன்னொரு முறை கூட படிங்க. தானியேல் 4:24 என்று நினைக்கிறேன். உன்னதமானவருடைய தீர்மானம் என்னவென்றால், ஒரு சொப்பனத்தை கண்டு திகைத்து கொண்டிருக்கிற அதை நேபுகாத்நேச்சாருக்கு தானியேல் விளக்குகிறார். உன்னதமானவருடைய தீர்மானம் என்னவென்றால், நீர் மனுஷரில் என்று தள்ளப்படுவீர், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பீர். 25, உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளு மட்டும். அதனுடைய பொருள் என்ன? தேவன் அவர் உயரமும் ஒரு உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் மட்டுமல்ல, அந்த உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் இருந்து உலகத்தை, தேசத்தை ஆளுகை செய்கிறவர், இந்தியாவை ஆளுகை செய்கிறவர், அகில உலகத்தையும் ஆளுகை செய்கிறவர். ஏன் தமிழகத்தையும் ஆளுகை செய்கிறவரும் ஆளுகை செய்ய போகிறவரும் அவர்தான். ஆண்டவரே, நம்முடைய சித்தம், அதனால தான் இயேசு நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. இந்த ஒரு ஜெபத்தை போல ஒரு ஆரோக்கியமான ஜெபம் எனக்கு தெரியல. நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் அப்பாட்ட சொல்லலாம், ஆனால் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்பதுதான் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒன்று என்பதை பார்க்கிறோம். ஏன்னா அந்த அதிகாரத்தில் தானியேல் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் நேபுகாத்நேச்சார், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின நான் என் அந்த செல்ஃப் எங்கெல்லாம், செல்ஃபிஷ் எங்கெல்லாம் வருதோ என்ன நடக்கும் என்பதை ஏற்கனவே நாம் ஏசாயா 14, எசேக்கியேல் 28 அதிகாரங்களில் சற்று சில வாரங்களுக்கு முன்பு தான் நாம் தியானித்தேன். ஐ வில் நான் செய்வேன் என்ற வார்த்தைகளை நாம் ஏற்கனவே நினைவுபடுத்தி இருக்கிறோம். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனாலும் நேபுகாத்நேச்சாருக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டினாரா? அந்த அதிகாரத்தினுடைய கடைசிக்கு வரும் பொழுது அடிமட்டத்துக்கு போன நிலையில் கர்த்தர் அவரை தூக்கி எடுக்கிறார். தேவன் ஒருபோதும் தவறு செய்கிறவர் அல்ல. அவர் அநீதி என்பது அவரிடத்தில் இல்லவே இல்லை. 36, என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது, என் ராஜ்ய பாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையின் என்னுடைய முகக்கலையும் எனக்கு திரும்பி வந்தது, என் மந்திரிமாரும் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். நிலைமை எப்படி இருக்கு பாருங்க. அப்படின்னா மந்திரிமாரும் பிரபுக்களும் கூட கதை முடிந்தது என்று போயிட்டாங்க. ஆனால் இப்போ அவர்களும் என்னை தேடி வந்தார்கள், என் ராஜ்யத்தில் நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன், அதிக மகத்துவம் எனக்கு. வாழ்க்கையில் எப்போ நம்ம கொஞ்சம் கீழே போகிறது போல இருக்குதா, கர்த்தரை மட்டும் பிடிச்சு கொள்ளுங்க, அது முடிவல்ல, தேவன் மேலே தூக்கிடுவார். ஹல்லேலூயா, தேவன் தூக்கிடுவாருங்க. அதான் வேதம், அதான் சத்தியம். வாழ்க்கையில் ஒருவேளை ஒரு குறைவு ஏற்படுகிறது போல இருக்குதா, எதிர்பார்த்த காரியத்தில் நம்முடைய எதிர்பார்த்தது இன்னும் நடக்கவில்லையே என்ற ஒரு கேள்வியோடு கூட இருக்கிறீங்களா? அது முடிவு இல்லைங்க. கர்த்தர் இன்னும் உயர்த்தும்படியாக 37, ஆகையால் நேபுகாத்நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள். கடைசியா அவர் வாழ்க்கையிலிருந்து நமக்கு ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறாருங்க. அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே
ஆகும் என்று சொன்னான் அல்ல, எழுதினான். நேபுகாத்நேச்சார் உட்கார்ந்து எழுதுறாருங்க. சொல்றது வேற, சொன்னா மறந்துடும். எழுதினான். என்ன எழுதினானா, அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும். அவராலே ஆகும். நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் பாருங்க, எவ்வளவு பெரியவர் நம்முடைய தேவன். யோபுல ஒரு நிறைய வசனங்கள் யோபுல ரொம்ப, யோபு 42 அதிகாரங்களை நம்ம ரொம்ப தீர்க்கமாய் நாம் பொதுவாக படிப்பதில்லை. ஆனால் யோபு 5ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க, மன்னிக்கவும், யோபு 26ஆம் அதிகாரம், யோபு பிரதியுத்தரமாக முதல் வசனத்தில் யோபுடைய வார்த்தை 8ஆம் வசனம், அவர் தண்ணீர்களை தம்முடைய கார்மேகத்தில் கட்டி வைக்கிறார். நம்முடைய தேவன் எங்க கட்டி வைக்கிறாரா? யோபு 26:8, அவர் தண்ணீர்களை தம்முடைய கார்மேகத்தில், மேகம் இருட்டா இருந்த உடனே என்ன சொல்றோம்? மழை வரப்போகுது. ரொம்ப இருட்டா இருந்தா என்ன சொல்றோம்? எலியாவுடைய நாட்களில் பார்க்கிறோம் அல்லவா, அவர் உள்ளங்கை அளவு மேகம் தாங்க. என்ன நடந்தது என்பது நமக்கு தெரியும். அதில் ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை இந்த யோபு 26:8, அவர் தண்ணீர்களை தம்முடைய கார்மேகத்தில் கட்டி வைக்கிறார், அதன் வாரத்தினால் மேகம் என்ன செய்யலையா? கிழிகிறது இல்லையா? இன்னும் கிழியலைங்க. அவர் மேகத்தில் தான் எதை கட்டி வைக்கிறாரு? தண்ணீரை அங்கே கட்டி வச்சு எப்போ ஓப்பன் பண்ணுவாருன்னு தெரியாதுங்க. வால்வை எப்போ ஓப்பன் பண்ணுறாருன்னு தெரியாது. வெயிலாக இருக்குதுன்னு நினைக்கிறோம், ஆனால் ஒரு சில நொடிகளில், ஒரு சில நிமிடங்களில் தேசத்தை குளிர பண்ணிடுறாரு. போதும் ஆண்டவரே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தேவன் சர்வ வல்லவராக இருக்கிறார். ஆகவே 9ஆம் வசனம், அவர் தமது சிங்காசனம் நிற்கும் ஆகாசத்தை ஸ்திரப்படுத்தி அதன் மேல் தமது மேகத்தை விரிக்கிறார். ஏசாயா 66:1 மத்தேயு 5 இயேசுவும் கூட சொல்லுகிறார் பாருங்க, 34, வானத்தின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். எபிரேயர் 1:8 கூட இப்படி சொல்லப்பட்டிருக்கோம், உடைய ராஜ்யத்தின் செங்கோல் தேவனே, உடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாக இருக்கிறார். அவர் நீதி உள்ள செங்கோலை உடையவராக இருக்கிறார். 1-2 வார்த்தைகளை நான் சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பீர்களானால் நமக்கு தெரியும், வெளிப்படுத்தல் 2 பகுதி, முதல் 3 அதிகாரங்கள், அவனிக்கவும் 3 பகுதி. முதல் அதிகாரம் இருந்தது, இயேசுவை குறித்த தரிசனம். 2-3 அதிகாரங்கள் இருக்கிறவைகள் 7 சபைகள். ஆனால் 4:1 வெளிப்படுத்தல் 22 வரைக்கும் தான் இனி சம்பவிக்க போகிறவைகள். அதான் வெளிப்படுத்துகிற விசேஷத்தினுடைய கீவேர்டுன்னு யாராவது கேட்டாங்கன்னா, திறவுகோல் வார்த்தை என்ன? வெளிப்படுத்தல் 1 கடைசியில் அது இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கிறவரும் இல்லை, அந்த வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தில் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். அந்த 3 பகுதியும் அங்கே நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். அதாவது முதல் அதிகாரத்தில் இயேசுவை நாம் பார்க்கிறோம். 2-3 அதிகாரத்தில் 7 ஆசியாவில் உள்ள 7 சபைகளை குறித்த செய்தி. ஆனால் 4:1 இப்படி ஆரம்பிக்கும், இவைகளுக்கு பின்பு இங்கே ஏறி வாங்கிற ஒரு சத்தம் கேட்டுச்சு. யோவான் ஏறி போகிறார், தேவன் பரலோகத்தின் காட்சிகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். அந்த வெளிப்படுத்தல் 4:1 விட்டுருங்க. 2ஆம் வசனத்தை பாருங்க, உடனே ஆவிக்குள்ளானேன், இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருக்கிற ஒரு வாசலை கண்டேன், இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. 2ஆம் வசனம், உடனே ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். அந்த வீற்றிருக்கிறவரை 3ஆம் வசனம் பாருங்க, வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிர கல்லும்
பதுமராகத்துக்கும் ஒப்பா இருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அந்த சிங்காசனத்தை சூழ, அதுதான் ராஜாவுடைய சிங்காசனம், அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறதாக கண்டேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னை கேட்கிறேன் எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் அதில் இருந்து 22ஆம் அதிகாரம் வரைக்கும் போனீங்கன்னா திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை இருக்கும், வானத்திலிருந்து வானத்திலிருந்து வானத்திலிருந்து. உதாரணமாக வெளிப்படுத்தல் 22:3 இனி ஒரு சாபமும் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளவு நேரம் நான் முகவரை தான் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். வானத்திலிருந்து ஒரு தூதன், அதுக்கு நான் இந்த வசனமே சொல்லலை, கண்டுபிடிச்சிட்டிங்களா? லூக்கா 22ஆம் அதிகாரம் 43 லூக்கா 22:43. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி இயேசுவை, மனுஷகுமாரனாக இந்த பூமியில் வந்து நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நமக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்த அந்த இயேசு, அவர் கெத்செமனை தோட்டத்தில் அவர் ஜெபிக்கிறார். எப்படி ஜெபித்தார்? 42, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக் கடவது என்று இயேசு ஜெபித்தார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். இந்த மாதத்தினுடைய முதல் நாள் நாம் எந்த நிலையில் இருந்தாலும், எந்த நிலையில் நான் வந்திருந்தாலும், நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகள் எந்த நிலையில் இருந்தாலும், வேதம் சொல்லுதுங்க, வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி, வானத்திலிருந்து ஒரு தூதன், வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இங்கே சொல்லியிருக்குது, வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு என்ன பண்ணார்? அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். ஆனால் என் இருதயத்தை ரொம்ப நிரப்புற ஒரு வார்த்தை 45ஆம் வசனத்தில் இருக்குது. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து எழுந்திருந்து எழுந்திருந்து, அது எதை காட்டுது? வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தின உடனே இயேசு என்ன பண்ணிட்டார்? ஐ ஆம் கெட் ரெடிங்கிறார். சிலுவை தூக்குறதுக்கு யூதாஸ் வரானா, பிரதான ஆசாரியர்கள் வராங்களா? எஸ், உடனே எழுப்பிட்டாருங்க. எழுந்திருந்து சீசரிடத்தில் வந்து, அவங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க, தட்டி எழுப்புறார். எவ்வளோ ஒரு நல்ல தேவன், அவரை நாம் மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா! எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு தேவன் அவர், எவ்வளவு அற்புதமான ஒரு தேவன், அவ்வளவு மகா பெரியவர், மகா பெரியவர், மகா பெரியவர். வானத்திலிருந்து வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 12 முறை அது இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். வானத்திலிருந்து 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 ஒரு தூதன் தோன்றி, அல்லது வானத்திலிருந்து என்று சொல்கிற காரியத்தை நாம் கவனிக்கிறோம். வேதாகமத்தில் வானத்திலிருந்து என்று சொல்லுகிற வார்த்தை முதல் முறை ஒரு 3 முறை வருகிறதை மட்டும் நான் நினைவுபடுத்துகிறேன். அதில் ஒரு சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். வானத்திலிருந்து முதலாவது வருவது ஒரு அன்காட்லி மேன், தேவனற்ற அல்லது தேவனை புறம்பே தள்ளிவிட்ட ஒருவனுக்கு இடத்திற்கு அது வருகிறது. ஆதியாகமம் 19:24 கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தர் வானத்திலிருந்து என்று சொல்லப்பட்டிருக்கும். இது அந்த சோதோம் கொமோரா மேல் ஏற்பட்ட நியாய தீர்ப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் ஒரு காட்லி மேன், துன்மார்க்கன் என்று சொன்னால் வேதம் அன்காட்லி மேன் என்று சொல்லுது. இந்த காட்லி மேனுக்கு வருகிற சத்தம் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 21, அதுவும் யாருக்கு தெரியுமா? அருமையான நம்முடைய சகோதரிமாருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அது யாருக்கு வந்துச்சு தெரியுமா?
ஒரு ஆகார் என்கிற ஒரு பெண்மணிக்கு வந்தது. வாழ்க்கையே முடிந்து விட்டது என்ற நிலைக்கு அவள் தள்ளப்பட்டிருக்கிறாள். ஆதியாகமம் 21:14 முதல் 18 வசனங்களை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்த அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளில் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அனுப்பிவிட்டான். சிலர் நம்மளை என்ன பண்ணிடுவாங்க? யாராவது உங்களை வெறுமையாக அனுப்பிட்டாங்களா? பயப்படாதுங்க. யாராவது உங்களை வெறுமையாக அனுப்பிட்டாங்களா? இங்கே ஆபிரகாம் கூட எப்படி அனுப்பிட்டாரா? எப்படி அனுப்பிட்டாரு? அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோள் மேலே வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அனுப்பிவிட்டார். அந்த வசனத்தின் கடைசி சொல்லுது, அந்த ஆகார் வனாந்திரங்களில் அலைந்து திரிந்தாள். துருத்தியில் இருந்த தண்ணீரும் செலவழிந்து போயிற்று. அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். இன்னைக்கு சத்தமிட்டு அழுறீங்களா? சத்தமிட்டு அழுதாளுங்க. அடுத்த வசனம் சொல்லுது, பைபிள் ரொம்ப அற்புதமான பைபிள், அதை நான் ரொம்ப நேசிக்கிறேன், நம்ம எல்லாருமே நேசிக்கிறோம். தேவன் சத்தமிட்டு அழுதது யாரு? ஆகார். ஆனால் தேவன் யாருடைய சத்தத்தை கேட்டாரா? பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அடுத்த வசனமே என்ன சொல்லுது? தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவ தூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரை உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவரை உன் கையில் நான் பிடித்து கொண்டு போ, அவனை நான் பெரிய ஒரு ஜாதி ஆக்குவேனாரு. அதுதான் இன்றைய இஸ்லாமியர் என்று உங்களுக்கு தெரியும். தேவனுடைய வார்த்தை தவறுமா? தேவனுடைய வார்த்தை தவறி போகுமா? நோ, ஒருபோதும் தேவனுடைய வார்த்தை தவறாதுங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்குது, தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு. கடைசியாக ஆதியாகமம் 22:11-15 படிச்சிங்கன்னா, கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் யாருக்கு தெரியுமா? விசுவாசிகளுக்கு தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருது. கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே நீ பயப்படாதே. அந்த ரொம்ப அருமையா சொன்னாரு. அவன் இதோ அடியேன் என்றான். 15ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டார். எப்பெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இதோ அடியேன் என்று சொல்ல நாம் ஆயத்தமாக இருக்கிறோமோ, அப்பெல்லாம் அவர் திரும்பவும் பேசுவாருங்க, திரும்பவும் பேசுவார். ஏசாயா 66 ஏற்கனவே படித்தோம் பாருங்க. ஏசாயா 66 நாம் திரும்பவும் அவர் உயரம் உன்னதமான சிங்காசனம் எல்லாம் இருக்குது, உண்மைதான். ஆகிலும் என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டார். ஆபிரகாமோடு கூட கர்த்தர் பேசினார். ஆதியாகமம் 49:22 யோசேப்பு ஒரு கனி தரும் செடி. நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோசேப்பு கனி தரும் செடி. அதில் கடைசி வசனம், அந்த 49ஆம் அதிகாரத்துடைய கடைசி தான் நினைக்கிறேன், 25ஆம் வசனம், உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார், சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உயரே 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 ஆழம் ரெண்டும் வேதம் சொல்லுகிறது. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து, இந்த காலை நேரத்தில், இந்த புதிய மாதத்தினுடைய இந்த முதல் நாள், இந்த அதிகாலை வேளையில்
வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. அவர் உயரே வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அந்த உன்னை, அந்த இடத்துல உங்க பெயரை போட்டுக்கொள்ளுங்க. உன்னை, உங்களைன்னு கூட கர்த்தர் சொல்லலைங்க, உன்னை ஆசீர்வதிப்பார். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி என்று சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். இயேசு ஒருவேளை அவர் கேட்டது, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால். ஆனால் பாத்திரத்தை நீக்கல, ஆனால் பாத்திரத்தை அவர் நீக்கியிருப்பாரானா இன்றைக்கு நீங்கள் நானும் இங்கே இருக்க மாட்டோம். நானும் இருக்க மாட்டேன். ஏன்னா நமக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்காது. நமக்கு ரட்சிப்பு கிடைக்க வேண்டுமானால் இயேசு அதை சிலுவையை சுமக்க வேண்டும், பாவத்தை அவர் சுமந்தாக வேண்டும். ஆகவே ஆனால் தேவன் செய்கிற காரியம் என்ன? வேறு விதத்தில் தூதன் தோன்றியவரை பலப்படுத்தினார். எதற்காக? இங்கே தான் நான் ஒரு சத்தியத்தை மனதின் ஆழத்தில் புரிந்து கொள்ளணும். சில நேரங்களில் நம்முடைய ஜெபத்திற்கு நேரடி பதில் கிடைக்காதது போல தோன்றும். ஆனால் வேறு விதத்தில் தேவன் மிகப்பெரிய காரியத்தை அவர் செய்தார். பலமுறை என் வாழ்க்கையில் நான் அதை அனுபவித்திருக்கிறேன். தேவன் எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் போதுமானவர் மட்டுமல்ல, அவர் போதுமானவருக்கும் அதிகமானவராக இருக்கிறார். அவர் போதுமானவர் மட்டுமல்ல, அவர் போதுமானவருக்கும் அதிகமானவர். எதையும் செய்வார், எப்படியும் செய்வார். அவர் சொல்லுகிறார், உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உங்களுடைய நினைவுகளும் என்னுடைய நினைவுகளும் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய மனதில் சில எண்ணங்கள் இருக்குங்க, அதெல்லாம் நம்ம எப்போவுமே பலிபீடத்தில் வச்சிடணும். அதான் என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நாகமான், குஷ்டரோகம் உள்ள நாகமான், அந்த எலிசா தீர்க்கதரிசியினிடத்தில் வந்த அந்த நிலை நமக்கு தெரியும். வாசற்படியில் ரதங்களோடு வந்து நிற்கிறான். உள்ளுக்கு இருந்த ஒரு சத்தம் எலிசா சொல்லி அனுப்புகிறார், போய் அப்படியே போய் யோர்தானில் போய் முங்க சொல்லு. எப்படி இருக்கும்? அவன் சொன்னான், கோபத்தோடு உக்கிரத்தோடு திரும்பி போனான். ஏன் தெரியுமா? நான் இப்படி எனக்குள் நினைத்திருந்தேன். நாகமானுடைய பதில் அங்கே இருக்கும், நான் நினைத்திருந்தேன். அந்த நினைவு தான் அவனுக்கு தடையாயிற்று அல்லது தாமதமாயிற்று. சில வேளைகளில் நாம் நமக்குள்ள சில எண்ணங்கள் உள்ளவர்களாக இருக்கலாம். நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அவருடைய பலிபீடத்தில் வைக்கிறதற்கு நாம் இந்த காலையில் ஆயத்தமாக இருக்கிறோமா? காலையில் மட்டுமல்ல, அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் அருமையானவர்களே, நாம் அதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருப்போம். அந்த அதிகாரத்தில் 2 ராஜாக்களுடைய புத்தகம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தில் கடுங்கோபத்தோடு போகிறான். ஊழியக்காரங்க வந்து சொல்கிறாங்க, வேலைக்காரங்க சொல்கிறாங்க, ஐயா ஒரு பெரிய காரியத்தை சொன்னால் செய்திருப்பீங்களே, ஒரு சின்ன விஷயம் தானே சொன்னார், முங்கி தான் பார்த்துருவோமே. வேதம் சொல்லுது 14ஆம் வசனம், அப்பொழுது நாகமான் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல் மாறி அவன் சுத்தமானார். இன்றைக்கு நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா? நாம் இறங்காதிருப்பதே நமக்கு. அவன் இறங்கி, அதை நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். அவன் நாகமான் இறங்கி தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படி, எனக்கு பிரச்சனை நான் இன்னும் இறங்காதிருப்பது தான். பரலோக பிதாவே, உங்களுடைய அன்பின் பிரசனத்துக்குள்ள வருகிறோம். எங்களை முழுவதும் நாங்கள் உங்கள் கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே, உங்கள் கரத்துக்குள்ள கொடுக்குறோம். நாங்கள் இறங்க வேண்டிய இடத்துல இறங்க,